அண்ணா ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து ரஞ்சித்துக்கு ஒரு பேர் வைத்தாருன்னு சொல்லுங்க. எந்த ரஞ்சித்துன்னு தெரியலையா? இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க. எந்த ரஞ்சித்? நம்மெல்லாம் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடா. ஒரு தடவை ருசி பார்த்துட்டா நம்ம காலடியிலே கிடப்பாடு. நானு ஓசிகா மாநில தலைவருங்க. சீரியலை விட படுகேவலமா எடுத்து வச்சிருக்கியடா அப்படின்னு நினைச்சேன். எனக்கெல்லாம் ஸ்க்ரீன் பிளேன்னா என்னன்னே தெரியாது, என்னையே ஸ்க்ரீன் பிளேன்னு பேச வச்சுட்டீங்களா. இவனுங்க நாடக காதல்னு சொல்ற இந்த குரூப்புங்கெல்லாம் எவனாச்சும் பொள்ளாச்சி சம்பவத்தை தழுவி ஏதாவது ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணீங்களா? இந்நேரத்துக்கு நான் எங்க மருத்துவர் ஐயா 14 பக்கத்துக்கு 24 பக்கத்துக்கு அறிக்கை விட்டுருப்பார். எந்த மேடை தவறாமையும் நாடக காதலே இல்லை பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்து பேசியிருப்பாங்க. மாற்று ஜாதிங்கிறதுனால பயந்து விட்டுட்டு போயிட முடியுமா? பிடிச்ச பொண்ணு, நேசிச்ச பொண்ணு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூட வாழ்ந்தான், கௌசல்யா, சங்கர், திவ்யா, இளவரசன், இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. இப்படி காதலுக்காக உயிரே கொடுத்தவங்க ஒரு பக்கம் நாடக காதல் அப்படின்னு காதலிச்சு ஏமாத்துறாங்கன்னு அப்படின்ற பழி சொல்லோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் பார்த்த எத்தனையோ பேர் ஜாதி பெருமை பேசுவான், ஜாதி திமிர் பேசுவான், நாடக காதல்னு இன்னொரு சமூகத்தின் மேல பழி போடுவான். ஆனா அப்ப நாடக காதல் பண்ணுவேன். மாற்று ஜாதியில காதலிச்சு பண்ணியிருந்தாலுமே இவனுங்க பண்ணதை நம்ம ஜாதி மறுப்பு திருமணம்னு பேச்சு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாலும் ஜாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்கான். இவனுங்களே நாடக காதல் பண்ணியிருப்பானுங்க. அந்த குடும்பத்துல வேற யாராவது காதலிச்சா நான் வெட்டிடு பண்ணுவானு. அடுத்து தற்குறி கோலையா இருப்பான். அவன் நானா இருந்தா என்னத்துக்கு என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? நானா இருந்தா வெட்டிட்டு இருப்பேன், நானா இருந்தா குத்திட்டு இருப்பேன் அப்படின்னு இவனை குத்தி விடுவான். இவனே சும்மா இருந்தாலும் கூட இருக்கிறவன் அவனை குத்தி விடுவான். பெத்தவங்களோட வழி தெரியுமாங்க அவங்களுக்கு? அந்த குடும்பத்தோட வழி தெரியுமாங்க அவங்களுக்கு? உழைக்கிற மக்கள் வீட்டுக்குள்ள காதல் நடந்துட்டா அது இவனுக்கு நாடக காதல். விசிகாவை அட்டாக் பண்றாரா? இந்த ஜாதிக்கு அந்த ஜாதி வில்லங்க, இந்த ஜாதி பெண்களை கவர்றதா அந்த ஜாதி வேலை. எவன் விசிகாவையும் விடுதலை சிறுத்தைகளையும் எதிராக காட்டுறானோ அவன் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரி கிடையாது, அவன் நம்ம சொந்த வன்னிய சமூகத்துக்கு எதிரி. ஏன்னா அவன் அவங்களை எதிரியாக காமிச்சு நம்ம கிட்ட எதையோ சுரண்டி உறிஞ்சி கொள்ளையடிச்சு தின்னணும்னு நினைக்கிறான். நம்மெல்லாம் மாட்டுக்கறி தின்ன உடம்புடா, நம்மளெல்லாம் ஒரு தடவை ருசி பார்த்துட்டா. அப்போ மாட்டுக்கறி திங்கிறவன் தான் தாம்பத்திய வாழ்க்கையில சிறப்பா இருப்பான்னா, நீ மாட்டுக்கறி திங்க மாட்டேன்னு நீயே சொல்ற, அப்ப நீ வேஸ்டா? நீ ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லையா? நீ மாட்டுக்கறி சாப்பிடாதவன் அதை விட கொஞ்சம் கம்மி, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம். அப்போ சுத்தமாக கறி சாப்பிடாதவும் சுத்த வேஸ்ட்டு, இப்படி தானே பசுனைக்கு சொல்ல வருது. அப்போ ஆரிய பாப்ஸ் குரூப் எல்லாம் இன்னத்துக்கு குந்தளிச்சிருக்கணுமே. மாட்டுக்கறி சாப்பிடாதவங்க பெரும்பாலும் யாரும் இல்லை. நான் வன்னிய இளைஞர் தான், நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன். மலையில் காட்டிலெல்லாம் எடுத்து போய் சமைச்சு சாப்பிடும்போது எங்களோட முதல் தேர்வு மாட்டுக்கறி தான். இவன் பசு மாட்டுக்கறியை சாப்பிட மாட்டான், பசு மாடு தான் இவனை நக்கி தின்னணும். இவனை இனிமேல் பசுநக்கி ரஞ்சித்னே எல்லாம் கூப்பிடுங்க. இவன் பேர் வேணும் கேட்டால இவன் பேர் பசுநக்கி ரஞ்சித் தான். இன்னமும் இவனை பார்த்தா அப்படிதான் கூப்பிட தோணுது. வணக்கம். குழந்தை கேர் ஆஃப் கவுண்டபாளையம். இந்த டீசர் வெளியே வந்தப்போ இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்குள்ளே நம்ம மொபைல் ரிப்பேர் ஆகிடுச்சு, பேச முடியல. கண்டிப்பாக இதை குறித்து நம்ம கருத்து பதிவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால டிலே ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பேசுகிறோம், பதிவு பண்ணுறோம். அந்த ட்ரெய்லர் பார்த்து நான் 30 செகண்ட் ட்ரெய்லர், 30 செகண்ட் டீசர், ட்ரெய்லரில் டீசர் ஓப்பன் பண்ணதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் மாதிரி ஒருத்தவங்களை காமிச்சு அவங்க ஃபேமிலியோட இருக்கிற மாதிரிலாம் காமிச்சு அப்படியே அந்த டீசர் ஸ்டார்ட் ஆச்சு. ஜீ தமிழ் அந்த சேனல்லாம் எப்போவுமே அவங்களோட எல்லா வீடியோலையும் அவங்களோட சீரியலோட ப்ரோமோ முதல்ல ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படி வரும். அதுக்கப்புறம் இடையிலையும் அந்த ப்ரோமோவை போட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படியோன்னு நினச்சேன் நான். சீரியலை விட படுகேவலமாக எடுத்து வச்சிருக்கியடா அப்படின்னு நினச்சேன். அந்த பொண்ணு, அதாவது ஹீரோயின் மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு அவங்க தாத்தா, அப்பா, அண்ணன் அப்படிங்கிற இந்த ஜாதி வெறியன்களோட குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கான். மருதாணி எல்லாம் வச்சு விட்றாங்களாம். ஓன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் ஒரு இளவரசி மாதிரி அந்த பொண்ணு வளருதான். அதுக்கப்புறம் காதல் பண்ணிட்டு ஒரு நாடக காதல் பையன்கிட்ட மாட்டிக்கிச்சான். இந்த பெண்ணை வச்சு வெறுமனே காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி சொத்தை அபகரிச்சுட்டு அந்த பெண்ணை விட்டுறணும் அப்படிங்கிற திட்டம் போடுவாங்களாம். அதிலிருந்து அந்த பெண்ணை மீட்டெடுக்கிறாரு அவங்க அப்பாவோ யாரோ, அந்த தற்கூரி ரஞ்சித் அந்த சீன்ல வரான். அதுக்கு இடையில காதல் மீதான அவனோட வன்மத்தையும் சமத்துவத்தின் மீதான அவனோட வன்மத்தையும் கக்கி வச்சிருக்கான், வாந்தி எடுத்து வச்சிருக்கான். 30 செகண்ட் டீசர்லயே அவனோட படம் எவ்வளோ கன்றாவியா இருக்கும். அந்த படம்னா என்ன அப்படின்னு படம் பார்க்காமையே சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. வெறும் 30 செகண்ட் ரீல் பார்க்குற டைம் கூட இல்லை இதுல. அதுலேயும் பாதி நேரம். அதுக்குள்ளேயே அந்த படம் என்ன இலவுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெய்லரா வெளியிட்டா அந்த படமே கேவலம் கெட்டு போயிடும். யாரும் பார்க்கவே தேவையில்லை. அந்த ஒரு நிமிஷத்திலே மொத்த படமும் முடிஞ்சிடும். படத்தோட கருப்பொருள், அந்த கருத்து சமூகத்துக்கு ஏற்றது இல்லை எதிர்ப்பானது அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம்.
முதல்ல ஒரு படம், அந்த படத்துக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைஞ்சதா இருக்கா, என்டர்டெயின் பண்ணுதா ஆடியன்ஸை, அந்த படம் எங்கேஜிங்கா இருக்கா அப்படிங்கிறது விஷயம். நீ வன்முறையை சொல்றியோ, காமெடியை சொல்றியோ, காதலை சொல்றியோ, குடும்பத்தோட உறவை பத்தி சொல்றியோ, எந்த விஷயத்த நீ படமா சொன்னாலும், சமூக நீதியை சொல்றியோ, அப்படி எந்த மாதிரியான படம் எடுத்தாலும் அந்த கதைக்குள்ள ஆடியன்ஸை கொண்டு போக முடியுதா, அவங்களை எங்கேஜிங்கா வச்சுக்க முடியுதா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம், அது மிகவும் முக்கியம். எந்த நாடக காதல் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாலும் முதல்ல அந்த ஸ்கிரீன் பிளே, எனக்கெல்லாம் ஸ்க்ரீன் பிளேன்னா என்னன்னே தெரியாது, என்னையே ஸ்க்ரீன் பிளேன்னு பேச வச்சுட்டீங்களாடா. அந்த அளவுக்கு இந்த தத்திமாட தற்குறி மோகனம், நீ எடுத்து வச்சிருக்கிற கன்றாவியான அந்த படத்தோட டீசரும் இருக்கு. ஸ்க்ரீன் பிளேனா என்னன்னு தெரியாதனால ஸ்க்ரீன் பிளேவை பற்றி பேச வேண்டியதாக இருக்கு. ரஞ்சித்தோ, மாரி செல்வராஜோ, இயக்குனர் வெற்றிமாறனோ இந்த மாதிரியான முற்போக்கு பேசுகிற, முற்போக்கான படைப்புகளை உருவாக்குற இயக்குனர்கள் படம் எடுக்கிறாங்கிறதுக்காகவே படம் வெற்றி அடைஞ்சிடாது. அந்த படம் சமூக நீதி கருத்தை பேசினாலும், சமத்துவத்தை பேசினாலும், பெண் உரிமையை பேசினாலும், இதையெல்லாம் தாண்டி ஒரு சினிமாவை பார்க்க வந்திருக்கிற ஆடியன்ஸ், சினிமாவை விரும்புகிற ஆடியன்ஸ் அவங்கள திருப்திப்படுத்தணும், அந்த கதைக்குள்ள சினிமாவா அவங்கள கொண்டு போகணும் அப்படிங்கிற வேலையை அந்த திரைக்கதையோ அந்த படமோ செஞ்சிருக்கணும். அவங்கள உட்கார வைக்கணும். படம் 2 மணி நேரம். இவனுங்க நாடக காதல்னு சொல்ற இந்த குரூப்புங்கள்லாம் எவனாச்சும் பொள்ளாச்சி சம்பவத்தை தழுவி ஏதாவது ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணீங்களா? 200 பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்சு அந்த எச்சக்கலைங்க இவனுங்க சொல்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருந்தாலோ, தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்து ஒடுக்கப்பட்ட மக்கள்ல யாராவது ஒருத்தரா இருந்தாலோ, இந்நேரத்துக்கு தையத்தக்கன்னு குதிச்சிருப்பான். வரவன் போறவெல்லாம் இயக்குனர்னு பேரை போட்டுக்கிட்டு பொள்ளாச்சி சம்பவத்தை படம் எடுக்கிறான்னு எடுத்திருப்பான். இந்நேரத்துக்கு நான் எங்க மருத்துவர் ஐயா 14 பக்கத்துக்கு 24 பக்கத்துக்கு அறிக்கை விட்டுருப்பார். எந்த மேடை தவறாமையும் நாடக காதலே இல்லை பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்து பேசியிருப்பாங்க. ஆனா பண்ணையார் குடும்பத்தை சேர்ந்தவன், பண்ணவன் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் இல்லை அப்படிங்கிறதுனால. ஆனால் பாதிக்கப்பட்டது மொத்தமும் இவங்க நாடக காதல், எங்கள் வீட்டு பெண்களை நாங்கள் காப்பாற்றுறோம், எங்கள் வீட்டு பெண்களுக்கு நாங்கள் பதனம் சொல்கிறானுங்க பார்த்தியா, அந்த வீட்டு பெண்கள் தான். எவனுமே குரல் கொடுக்கல, எவனுமே அதுக்கு போராட்டம் பண்ணல, எவனுமே அதுக்கு நீதி கேட்கல. அது மட்டும் இல்லை, ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு வந்துடுறாங்க, டிஷர்ட் போட்டு வந்துடுறாங்க, அதனால் நம்ம வீட்டு பெண்களை மயக்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ கேவலமாக இல்லை? நீ உண்மையிலேயே கேவலப்படுத்துறதோ, உண்மையிலேயே குற்றவாளி ஆக்குறதோ விடுதலை சிறுத்தைகளையா, ஒடுக்கப்பட்ட மக்களையா, இல்லை உன் வீட்டு பெண்களையா? உன் வீட்டு பொண்ணு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை பார்த்தாலே பின்னாடி போயிடுவா அப்படின்னா யாரை நீ அசிங்கப்படுத்துற? வன்னியர் வீட்டு பெண்கள் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டை பார்த்தா பின்னாடி ஓடிடுவாங்க. இதை தானே நான் சொல்ல வரீங்க நீங்கள் நாடக கதை பேசுகிறவங்கலாம்? வன்னியர் வீட்டு பெண்கள்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டை பார்த்ததுன்னே மயங்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக தான் நீங்கள் வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? நான் சொல்லலை, நீங்கள் தானடா சொல்கிறீங்க. நாடக காதல் சொல்கிற, ஆனால் உண்மையிலேயே நாடக காதல் பண்ணுறது யாரு? உண்மையான காதல் பண்ணுறது யாரு? ஜாதி மாதிரி காதலிச்சா பொண்ணை வெட்டிடுவேன், பையனை வெட்டிடுவேன், கொலை பண்ணிடுவேன், கூலியாளை வச்சு குடிகாரனை வச்சு கொலை பண்ணிடுவேன் தெரிஞ்சும் கூட துணிஞ்சு தான் மனசுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது, பிடிச்ச பொண்ணு மாற்று ஜாதிங்கிறதுனால பயந்து விட்டுட்டு போயிட முடியுமா? பிடிச்ச பொண்ணு, நேசித்த பொண்ணு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூட வாழ்ந்தா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு தோணுது அப்படின்னும் போது, உனக்காக எந்த எல்லை வரையுமும் நான் நிற்கிறேன், என் உயிரே போனாலும் சரின்னு சொல்லி நிக்கிறவனோட காதல் உண்மையான காதலா? சொந்த ஜாதி காதல் நாடக காதலா? கௌசல்யா, சங்கர், திவ்யா, இளவரசன் இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. தன் உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் துணிஞ்சு காதலை வெற்றிப்பட்டு தான் உயிரையே கொடுத்தவங்க காதலுக்காக. இந்த நாடக காதல் பேசுற குரூப் இருக்கு இல்லையா, ஒரு காலத்துல இவனுங்க தான் என்ன பண்ணானுங்கன்னா, பண்ணையார்களா இருந்தானுங்க. இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, இவங்களை சார்ந்து நிலமற்ற மக்களா, கூலிகளா, ஏழை மக்களா இருந்தவங்களை வறுமையை பயன்படுத்தி அவங்க வீட்டு பெண்களை சூறையாடினானுங்க. இப்படி காதலுக்காக உயிரே கொடுத்தவங்க ஒரு பக்கம் நாடக காதல் அப்படின்னு காதலிச்சு ஏமாத்துறாங்கன்னு அப்படின்ற பழி சொல்லோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. பண்ணையாரு, நிலச்சுவாந்தாரர், நிலப்பிரபுக்கள்னு பேரை வச்சுக்கிட்டு பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சவன் நாடக காதல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் மேல பழியை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். நான் பார்த்த எத்தனையோ பேரு ஜாதி பெருமை பேசுவான், ஜாதி திமிர் பேசுவான், நாடக காதல்னு இன்னொரு சமூகத்தின் மேல பழி போடுவான். ஆனா அவன் நாடக காதல் பண்ணுவேன். இவன் எந்த சமூகத்து மேல பழி போடுறானோ அந்த சமூகத்திலிருந்தே நாடக காதல் பண்ணவே பல பேர். அவன்லாம் தான் இன்னும் வீரியமா ஜாதி பெருமை பேசுறான், இன்னும் வீரியமா நாடக காதல்னு பேசுறான். மாற்று ஜாதியில காதலிச்சு பண்ணியிருந்தாலுமே இவனுங்க பண்ணதை நம்ம ஜாதி மறுப்பு திருமணம்னு பேச்சு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாலும் ஜாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்கான். காதலிச்சு திருமணம் பண்ணிட்டு வந்த பெண்ணையும் இவன் ஜாதியா மாத்திக்கிறான். வெளியில பெருசா வெளியே சொல்லிக்கிறது இல்லை.
பெருமை பேசிக்கிறது இல்லை. அந்த பெண்ணையும் தான் ஜாதி மாதிரியே தான் வெளியே காட்டிக்கிறது. ஜாதி மாதிரி காதலிச்சுட்டும் ஜாதி வெறி ஆண்ட பெருமை பேசுறவன், நாடக காதலை எதிர்த்து நாடக காதலில் பேசுறவன் தான் இங்க அதிகம். இவனுங்களே நாடக காதல் பண்ணியிருப்பானுங்க. அந்த குடும்பத்துல வேற யாராவது காதலிச்சா நான் வெட்டிடுவேன்னுவானுங்க. அவங்க தங்கச்சியோ அக்காவோ காதலிச்சா வெட்டிடுவேன்னுவான். ஏன்னா இவனுங்களோட பிரச்சனை, இவன் வீட்டுக்கு எந்த ஜாதி பொண்ணு வந்தாலும் அது பெருமை. இவனை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி பெண்ணுங்கிறது இவனுக்கு பொருள், சொத்து. அதை இவன் இன்னொருத்தர் வீட்டுல இருந்து கைப்பற்றிட்டு வந்துட்டா இவன் வீரன். பாரு நம்பாலே லவ் பண்ணான், பூச்சிச்சு தூக்கிட்டு வந்துட்டான், அதுவும் இவனை விட உயர் ஜாதின்னு நினைக்கிற அந்த பெண்கள், அந்த வீட்டு பெண்களா இருந்தா இன்னும் இவர் நெஞ்சு நிமித்திக்கிட்டு சொல்லிட்டு இருப்பார், பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான். ஊருக்கு இவனே சொல்லுவான், இவனே தம்பட்டு அடிப்பான். அதாவது ஆண்ட பரம்பரைன்னு பெருமை பேசுறவனே இவனை விட உயர் ஜாதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வீட்டு பெண்களை தூக்கிட்டு வந்துட்டானா பெருமை பேசுவான். ஏன்னா அது இவன் அதை வீரமா பார்க்கறான். ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்றத அது வாழ்க்கை சம்பந்தமா மனசு சம்பந்தமா அப்படி நினைக்கிறது இல்லை. இவன் ஏதோ ஒரு போர்ல ஜெயிச்சுட்டு பெண்ணை தூக்கிட்டு வந்துட்ட மாதிரி இவன் நினைக்கிறான், வீரமா கருதுறான். அந்த மனநிலையில தான் இவன் என்ன பண்றான், இவன் வீட்டு பெண்களை இன்னொருத்தர் வீட்டுக்கு லவ் பண்ணிட்டு போகும்போது அதுக்கு அமைதியா இருந்துட்டா யாராவது நம்மளை கேள்வி கேட்டுருவாங்களோ, நம்ம வீரம் இல்லாதவன், நாம ஆம்பளை இல்லை, நான் ஆண்மகன் இல்லை, அண்ணாத்துக்கு தான் எவனாவது ஊசி போயிடுவான். சும்மா தத்தி மாடு தற்குறி கோலையா இருப்பான். அவன் நானா இருந்தா என்னத்துக்கு என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா, நானா இருந்தா வெட்டிட்டு இருப்பேன், நானா இருந்தா குத்திட்டு இருப்பேன் அப்படின்னு இவனை குத்தி விடுவான். இவனே சும்மா இருந்தாலும் கூட இருக்கிறவன் அவனை குத்தி விடுவான். ஸோ அப்போ என்ன பண்றான்னா, இவன் வீட்டு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போயிடக்கூடாது. அதுதான் இவனுக்கு கௌரவம். அதுல தான் இவனோட ஆண்ட பரம்பரை பெருமையை அடங்கி. பசுனக்கி ரஞ்சித், தற்குறி நாய் மோகன், இவனை மாதிரி நாயெல்லாம் இருந்து நாடக காதல் படம் எடுக்கிறானுங்கள, இவனுக்கு படம் எடுத்துட்டு அந்த ப்ரோமோல பேசணும் பாரு. ஒரு பெத்தவங்களோட வழி தெரியுமாங்க உங்களுக்கு, அந்த குடும்பத்தோட வழி தெரியுமாங்க உங்களுக்கு? ஏன்டா அறிவு கட்ட தற்குறி நாய்ங்கள, இதே வேலையை எத்தனை பேர் ஓன் ஜாதியை சேர்ந்தவன் இன்னொரு வீட்டு பெண்களை கூட்டு வந்திருக்கான். அப்போ அந்த பெத்தவங்களோட வழி தெரியலையாடா, தற்குறி நாய்ங்களா. இவர் பண்ணையாராம், இவர் வீட்டுக்கு வந்தா அது நாடக காதல் இல்லையா. உழைக்கிற மக்கள் வீட்டுக்குள்ள காதல் நடந்துட்டா அது இவனுக்கு நாடக காதல். அந்த பெத்தவங்களோட மனசு என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல வர்றதோட அர்த்தம் அதுதான். அதுக்கப்புறம் அந்த டீசர்ல ஓசிகா கட்சி மாநில செயலாளர் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும். அதாவது அந்த நாடக காதல் பண்ணி ஏமாத்தினவனோட அப்பா மாதிரியான ஒரு கேரக்டர். அவர் ஓசிகா கட்சி மாநில செயலாளர்னு பேசுவார். விசிகாவை அட்டாக் பண்ணுறாராம். இவர் என்ன மிரட்டின ஜாதி வெறியனுங்க என்ன சொன்னானுங்க, நம்ம வீடியோ போட்ட பார்த்தீங்களா, என்ன மிரட்டின அந்த ஜாதி வெறியனுங்க என்ன சொன்னானுங்க, நீ விசிகாவை பற்றி பேசுனா உனக்கு வியூஸ் போகாது, வியூஸ்க்காக எங்கள் ஐயாவை பற்றி பேசுகிற, வன்னியர்கள்னு பேசுகிற, அப்படி இப்படின்னு ஏக வசனம் பேசுகிறானுங்க அந்த வெண்ணைங்க. ஆனால் நாம் சொல்கிறோம், விசிகான்னு ஒரு கட்சி இல்லைன்னா, விடுதலை சிறுத்தைகள் டாக்டர் தொல் திருமாவளவன் இல்லைன்னா இவனுங்க வயிறு வளர்க்க முடியாது. இந்த அறிவு கட்ட தற்குறி நாய் மோகனும், இந்த ரஞ்சித், இந்த ஆர்கே சுரேஷ், இந்த ஜாதி வெறி பேசுகிற இவனுங்க வயிறு வளர்க்க முடியாது. என்ன சம்பந்தம்? நீ படம் எடுக்கிறதுக்கும் அவங்கள நாங்கள் எதிரியாக பார்க்கணுன்றதுக்கும் என்ன சம்பந்தம்? வேற எதுவும் கிரியேட்டிவாக திங்க் பண்ணவோ, வேற ஏதாவது சமூக சிக்கலையோ, இல்லை எதையாவது ஒரு என்டர்டைன்மெண்ட், நார்மல் ஒரு என்டர்டைன்மெண்ட், இல்லைன்னா ஒரு காமெடி படம், அப்படி எதுவுமே எடுக்க தெரியாத ஒரு தற்குறிங்க. இந்த தற்குறிங்க இந்த மாதிரி ஒரு ஜாதி படத்தை எடுத்துக்கிட்டு, இந்த ஜாதிக்கு அந்த ஜாதி வில்லங்க, இந்த ஜாதி பெண்களை கவர்றதா அந்த ஜாதி வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தரிப்பை, ஒரு பொய்யை, ஒரு கட்டுக்கதையை ஊதி பெருசாக்கி இவனுக்கு கல்லா கட்டி, நான் இத்தனை லட்சம் தான் போட்டேன், இத்தனை கோடி எனக்கு வசூலாச்சுன்னு பெருமை பேசிக்கிட்டு இருப்பான். இந்த தற்குறி தடித்தாண்டவராய எரும மாடு தத்தி மாடு மோகன். நேற்று இந்த தற்குறியெல்லாம் வசூல் வேட்டை பண்றான் ஜாதியை வச்சு. நாம எண்ணெயிலிருந்து இண்டஸ்ட்ரியில இருக்கோம், நாம எல்லாம் இந்த கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பசுனக்கி ரஞ்சித்து இந்த விஷயத்த மறுபடியும் கையில் எடுத்திருக்கான். இந்த கதையை 20 வருஷமா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். நான் பாருங்க மக்களே, 30 செகண்ட் டீசர்ல அந்த கதையோட கருமம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியுது. அப்படின்னா இந்த கதைக்கு 20 வருஷம் யோசிச்சுட்டு இருந்தானா, இவன் உண்மையிலேயே இண்டஸ்ட்ரியில இருந்தானா, சினிமா பத்தி தெரியுமா, நடிச்சானாங்கிறதே நமக்கு கேள்விக்குறியா இருக்கு. யாரெல்லாம் அண்ட பரம்பரைன்னு நினைச்சிருக்கீங்களோ உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், சத்திரியர்னு யாரெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுங்க, உங்ககிட்ட என்ன அரசியல் பேசினாலும் நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. ஆனால் ஒரே ஒரு அரசியல்னா மிக மிக சந்தேகப்படுங்க. எவன் ஒருத்தன் உங்ககிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை, அண்ணன் தொல் திருமாவளவனை, டாக்டர் அம்பேத்கரை நம்ம எதிரி, நமக்கு கீழ் ஜாதி, நம்ம 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 அவங்கள எதிர்த்து களம் காணணும், அவங்க தான் நமக்கு பிரதான எதிரி அப்படின்னு ஜாதி ரீதியாவோ எதிரியாவோ கொள்கையாக பேச மாட்டானுங்க எவனும். இந்த மாதிரி
அவங்கள எதிரியா நான் உங்ககிட்ட சித்தரிக்கிறான் எவனாவது ஒருத்தன் அப்படின்னா அவனை சந்தேகம் கொள்ளுங்க, மிகுந்த எச்சரிக்கையோடு அவனை அணுகுங்க, முடிஞ்சா செருப்பை கழட்டி அடிச்சு அவனை துரத்துங்க. எவன் விசிகாவையும் விடுதலை சிறுத்தைகளையும் எதிராக காட்டுறானோ அவன் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரி கிடையாது, அவன் நம்ம சொந்த வன்னிய சமூகத்துக்கு எதிரி. ஏன்னா அவன் அவங்கள எதிரியாக காமிச்சு நம்ம கிட்ட எதையோ சுரண்டி உறிஞ்சி கொள்ளையடிச்சு தின்னணும்னு நினைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவனை சந்தேகப்படுங்க சந்தேகப்படுங்க சந்தேகப்படுங்க. கேவலமான கன்றாவியான கொச்சையான ஒரு வசனம் வச்சிருந்தான் அந்த பசுனக்கி ரஞ்சித் அந்த டீசர்ல. என்னன்னா, நம்மெல்லாம் மாட்டுக்கறி தின்ன உடம்புடா, நம்மளெல்லாம் ஒரு தடவை ருசி பார்த்துட்டா அப்படி இப்படின்ட்டு ஒரு வசனம் வச்சிருந்தான். அதில் இன்னும் சொல்ல போனால் அந்த வில்லனா காட்டுற அந்த மாட்டுக்கறி டைலாக் பேசின அந்த கேரக்டர், அந்த அந்த ஆர்டிஸ்ட் இருக்கான்ல, அவனை 2 சீனில் காட்டுறாங்க. இந்த மாட்டுக்கறி டைலாக் பேசுகிற இடத்துல ஒன்று, ஓசிகா மாநில தலைவர் அவன் பேசுகிற இடத்துல ஒன்று. மாட்டுக்கறி பேசுகிற இடத்துலையும் சரி, அந்த டைலாக் பேசுகிற இடத்துலையும் சரி, க்ளோஸ்அப் வைக்கிறாங்க, அவனுக்கு ஃபேஸ் கிட்ட காமிக்கிறாங்க, க்ளோஸ்அப் வைக்கிறாங்க. 2 இடத்துலையுமே லிப் சிங்கே ஆகலை. இவன் ஏதோ ஒரு வாயாசிக்கிறான், டைலாக் ஏதோ ஒன்றா இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா, கருத்து எல்லாம் அப்புறம், யாருக்கு ஆதரவு எதிராலாம் இயங்குறது அப்புறம், ஒரு படமாகவே அது நல்லா இல்லை. ஒரு டீசர்லேயே இத்தனை கேவல கன்றாவி இருக்குது, அவ்வளோ இருக்குது. ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் ஒரு லிப்ஸிங் இல்லை. பசுனக்கி ரஞ்சித் சொல்கிறான், மாடை நான் சாமியாக கும்பிட்டு வரேன், பொங்கல் வச்சுட்டு வந்தேன், நான் மாட்டுக்கறி சாப்பிட்றது இல்லைன்னு. அவன் வெளியிட்ட டீசரில் என்ன இருக்கு, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தான் தாம்பத்திய வாழ்க்கையில் சிறப்பாக செழிப்பாக இருப்பாங்க. நமக்கு இயல்பாக என்ன கேள்வி எழுது, பசுனக்கி ரஞ்சித் தாம்பத்திய வாழ்க்கைக்கு அன்ஃபிட் அப்படின்னு அவனே சொல்லிக்கிறானா அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. அப்போ அதனால தான் உனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சாப்பா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. நம்ம அவனோட பர்சனல் வாழ்க்கையை நம்ம தொடணுங்கிறது விருப்பம் இல்லை. ஆனால் இவன் என்னை சுரண்டி திங்கணும்னு நினைக்கிறான் பார்த்தியா, என்னுடைய அறியாமையை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தியா, என்னை ஏமாற்றி என்னோட அறியாமையை பயன்படுத்தி எனக்கு ஒருத்தரை எதிரியாக, என்னோட சக மனுஷனாக உழைக்கிற மக்களாக இருக்கிறவனை இப்போ பிஜேபி பண்ணுற மாதிரி எனக்கு பங்காளியாக பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிற அவனை எதிரியாக காமிச்சு நீ சொகுசு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற பார்த்தியா, அப்போ நான் இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ மாட்டுக்கறி திங்கிறவன் தான் தாம்பத்திய வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பான்னா, நீ மாட்டுக்கறி திங்க மாட்டேன்னு நீயே சொல்கிற, அப்போ நீ வேஸ்டா, நீ ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லையா நீ அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. மாட்டை சாமியாக கும்பிட்றேன், அதுக்கனால நான் மாட்டுக்கறி சாப்பிடல அப்படின்னா, ஒருத்தன் கோழியை சாமியாக கும்பிட்றான், முருகர் கையில் இருக்கிற கொடியில் சேவல் படம் இருக்குது, சேவலை சாமியாக கும்பிட்றான், அப்போ அந்த கோழி இனத்தையே நீ சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றவெல்லாம் நீ கேவலமானவன் அப்படின்னு நம்ம சொன்னால் நீ ஒத்துக்குவியாடா பசுனக்கி ரஞ்சித்? ஒவ்வொருத்தனோட நம்பிக்கை, அவனோட பழக்க வழக்கம், வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுக்காக நீ இன்னொருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும், இன்னொருத்தனோட உணவு முறையை இழிவாக பேசுகிறதும் எந்த விதத்தில் நியாயம்? இதை நீ உன்னையே கேவலப்படுத்திக்கிற மாதிரி இல்லையா? ஒன்று நாடக காதன்னு சொல்லி நம்ம வீட்டு பெண்களையே, உன் வீட்டு பெண்ணையே நீ கேவலப்படுத்துற. இன்னொன்று மாட்டுக்கறி சாப்பிட்றவன் தான் தாம்பத்திய வாழ்க்கைக்கு தகுதியானவன் சொல்லி ஒன்றை நீயே கேவலப்படுத்திக்கிற. என்னடா உனக்கு அறிவு? நீ தத்திலையும் தத்தி, அறிவு கட்ட மோகனை விட தத்தியாக இருக்கேடா பசுனக்கி ரஞ்சித். அப்போ எங்கள் அவாக்கள் ஆரிய வந்தேரி குடிமி குரூப் எல்லாம் நாங்கள் சொத்த சைவோம், எங்கள் அவாக்கு கவுச்சு வாடியே ஆகாதுண்ணா அப்படின்றாலே, அவெல்லாம் சுத்த வேஸ்டா. நாம் எதை சொல்ல வரல, பசுனக்கி ரஞ்சித்தோட வாதத்துலேருந்து இந்த கேள்வி கேட்குறோம். அப்போ பசுனக்கி ரஞ்சித் கிட்ட மாட்டுக்கறி சாப்பிட்றவன் குவாலிஃபை, மாட்டுக்கறி சாப்பிடாதவன் அதை விட கொஞ்சம் கம்மி, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம். அப்போது சுத்தமாக கறி சாப்பிடாதவும் சுத்த வேஸ்ட்டு, அப்படி தானே பசுனக்கி சொல்ல வருது? அப்போ ஆரிய பாப்ஸ் குரூப் எல்லாம் இன்னத்துக்கு கொந்தளிச்சிருக்கணுமே. ஆரிய பார்ப்பனர்களை இவ்வளோ இழிவுபடுத்துகிறானே பசுனக்கி ரஞ்சித்து. திராவிடர் கழகத்தை விட மூர்க்கமாக ஆரிய பார்ப்பனர்களை எதிர்க்கிற ரஞ்சித்துன்னு டைட்டிலே போடலாம் போல இருக்கே. பொதுவாக இந்த மீடியாக்களில் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கன்னா யாருன்னு தெரியும், மாட்டுக்கறி அரசியல்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு மாட்டுக்கறியை ஒரு ஜாதிக்குள்ளே சுருக்கிற வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முற்போக்கு பேசுகிறவங்களும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மாட்டுக்கறி சாப்பிடாதவங்க பெரும்பாலும் யாரும் இல்லை. நான் வன்னிய இளைஞன் தான், நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன். நான் பழகிற எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலான இளைஞர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், தலித் மக்கள் வீடுகள்லேயே மாட்டுக்கறி சமைப்பாங்க, வன்னியர் மக்கள் வீடுகளில் வீடுகளில் மாட்டுக்கறி சமைக்க மாட்டாங்க. ஆனால் இளைஞர்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க, பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, கடையில் போய் சாப்பிடுவாங்க. தனியாக பசங்க எல்லாம் கூட்டாஞ்சோறு மாதிரி செய்யும் போதெல்லாம் மாட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்து சமைப்பாங்க. நாங்கள் எல்லாம் சமைக்கும் போது மாட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்து சமைப்போம். மலையில் காட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடும்போது எங்களோட முதல் தேர்வு மாட்டுக்கறி தான். இவங்க சமைப்பாங்க, இவங்க சமைக்க மாட்டாங்க. அதுவும் நிறைய வீடுகளில், முற்போக்கான வீடுகளில் மாறிக்கிட்டு வருது. நிறைய அந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அது மாறிடக்கூடாது. அப்படி மாறுது
ஆகுதே அப்படின்னு பதட்டப்படுற அயோக்கியர்கள் தான் இவனுங்க. அதனால தான் இவன் எவ்வளோ கன்றாவியாக கேவலப்படுத்திக்கிட்டாலும் இவனை தாம்பத்திய வாழ்க்கைக்கு அன்ஃபிட்டுன்னு சொல்லிக்கிட்டு கூட இவன் நாடக காதல் பேச வந்திருக்கான். இவன் வேலைக்காகாத ஒண்ணுக்காகாத தத்தின்னு சொல்லிக்கிட்டும் கூட இவன் மாட்டுக்கறி அரசியல மாட்டுக்கறி டாலாக் வச்சிருக்கான். ரேஷன் கார்டு வாங்கணும்னா பெற்றவங்க கையெழுத்து வேணும், ஆதார் கார்டுக்கு பெற்றவங்க கையெழுத்து வேணும், ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு பெற்றவங்க கையெழுத்து வேணும். ஆனால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணால் எவனோ 2 பேர் கையெழுத்து போட்டால் கல்யாணம் பண்ணிடுறான். என்னங்க நியாயம் இது அப்படின்னு எனக்கு சிரிப்பு தான் வருது. இவன் இந்த மாதிரிலாம் பேசும்போது 18 வயசுக்குள்ளே இருக்கும்போது, மெச்சூர்ட் ஆகாத வயசுக்குள்ளே இருக்கும்போது எல்லா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா அப்பா அம்மா கையெழுத்து வேணும் தான் வேணும், ஸ்கூலில் சேர்க்கணுன்னா அப்பா அம்மா கையெழுத்து வேணும் தான் வேணும். ஆனால் 18 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா அப்பா அம்மா கையெழுத்து யாராவது கேட்குறாங்களா? ஏன்னா தற்குறித்தனமாக இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறதே ஒரு சிரிப்பான வேலையாக இருக்குது. தற்குறிக்கு மேலே தற்குறியாக தத்தி மாடாக இருக்கான் அவன். பசுநக்கி பசுமாடு நக்குன ரஞ்சித்து இவன் பசுமாட்டு கறியை சாப்பிட மாட்டான், பசுமாடு தான் இவனை நக்கி தின்னணும். அந்த மாதிரியான தற்குறி தத்தி மாடு இவன் பசுநக்கி ரஞ்சித்து. இவனை இனிமேல் பசுநக்கி ரஞ்சித்துனே எல்லாம் கூப்பிடுங்க. இவன் பேர் வேணும் கேட்டால இவன் பேர் பசுநக்கி ரஞ்சித் தான். என்னமோ இவனை பார்த்தா அப்படிதான் கூப்பிட தோணுது எனக்கு. வன்னிய சமூக இளைஞர்களே, மக்களே, நம்மளை ஏமாத்தி திங்க, நம்மளை சுரண்டி திங்க இந்த மாதிரியான தற்குறி கூட்டம் வன்னியர்கள் தான், நாங்கள் சத்திரியர்கள் தான் சொல்லிக்கிட்டே வருவானுங்க. இவனுங்க நம்மளை காப்பாற்ற, நம்மளை முன்னேற்றி விட, நம்மளை பொருளாதாரத்தில் வளர்த்து விட, நம்மளை கல்வியில் வளர்த்து விட இவனுங்க ஜாதி பேரை சொல்லிக்கிட்டு ஜாதி பெருமை பேசிக்கிட்டு வரல. மாறா நம்மளை சுரண்டி கொஞ்சமாக தின்னு அவனுங்க கொளுத்து போக தான் ஜாதி பேரை, ஆண்ட பரம்பரை பேரை சொல்லிக்கிட்டு வரானுங்க. இவனுங்களால ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. சக மனிதர்களாக மதிக்கிற சமூகமாக நம்ம வளர்ந்து போவோம். இந்த மாதிரி தற்குறி நாய்கள்லாம் லெஃப்ட் ஹேண்டில் அப்படி தள்ளி விட்டு போய்கிட்டே இருப்போம். கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்ந்து போவோம். நம்ம இளைஞர்கள் படிக்கணும், நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்கணும், முன்னேறணும், உயர்ந்த இடத்துக்கு வரணும், அவங்க வாழ்க்கையை அவங்களே தீர்மானிக்கணும். ஜாதி மதத்தை பின்னாடி போகாதீங்க. ஜாதி மதம் நம்மளை சுரண்டி திங்க மட்டும்தான் செய்யும், வளர்த்து விடாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து பயணிப்போம், சமரசமற்று பயணிப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.